அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது குழந்தை பாக்கியத்திற்கு ஆண் பெண் இருவருக்குமே பயன்படக்கூடிய பூசணி விதை அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ பூசணி விதை குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி உதவி புரியுது, எப்படி ஈஸியாக அவங்க தாய்மை அடையிறதுக்கு பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பூசணி விதை அப்படிங்கிறது ஒன்று எல்லா விதத்துலேயும் பயன் தரக்கூடியதாக இருந்தாலும் இரு பாலருக்குமே உடல் குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது பூசணி விதை. ஸோ பெண்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் அதை ஊற வச்சு சாப்பிட்றோம், ஆனால் எந்த நேரத்தில் சாப்பிட்றோம், எதுக்காக சாப்பிட்றோம், எந்த டைமில் சாப்பிட்ணும், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பூசணி விதையில் மெக்னீஷியம் தாது அதிகமாக இருக்குது. ஒன்று எலும்புகளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பெண்களுக்கு, ஆனால் கருப்பையினுடைய தசைகள் சுருங்கி விரியக்கூடிய தன்மை, அதே மாதிரி அந்த டியூபினுடைய அசைவு, ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லக்கூடிய கருக்குழாயினுடைய அசைவு நல்லபடியாக இருக்கணும், கருப்பை நல்லபடியாக சுருங்கி விரியணும், யுட்ரைன் கண்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே மெக்னீஷியம் தாது நல்லபடியாக இருக்கணும். ஸோ பூசணி விதையில் இந்த மெக்னீஷியம் தாது இருக்கிறதுனால கருப்பையினுடைய செய்கைகள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி கரு முட்டையினுடைய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இதில் வைட்டமின் இ சத்து இருக்குது. அப்போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உருவாகாமல், அந்த அழுத்தம் உருவாகாமல் செல்கள், ஒவ்வொரு கருமுட்டையுடைய செல்களையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ சத்து. ஸோ பூசணி விதை எடுக்கும் பொழுது கருமுட்டையினுடைய முழுமையான உருவம் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதில் நிறைய ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி அமிலம் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா கருப்பைக்குள்ளே வீக்கம் ஏற்படாமல் தடுக்குது. அதே மாதிரி கருக்குழாய்கள்லையுமே வீக்கம் ஏற்படாமல் தடுக்குது. ஸோ ஹைட்ரோசால்ஃபிங்ஸோ இல்லை நம்ம கருப்பைக்குள்ள பல்கி யூட்ரஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை பூசணி விதைக்கு இருக்குது. அதே மாதிரி கரு நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இம்ப்ளான்டேஷனும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபாலிகுலோட ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த பூசணி விதை சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் ஆன பிறகு அந்த 15 நாளில் கருமுட்டை சீராக வளர்ந்து நல்லபடியாக வெடித்து வெளியே வரணும்னு சொல்லக்கூடிய அந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டைமில் அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சியை சீர்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த பூசணி விதை. ஸோ இத்துணை நன்மைகள் பெண்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி ரெகுலர் பீரியட்ஸுக்குமே அது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயம்தான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஆண்கள் சம்மந்தமான ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் ஒழுங்காக இருந்தால் தான் நமக்கு உயிரணுக்களுடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும், எண்ணிக்கையும் நல்லபடியாக இருக்கும். அந்த டெஸ்டோஸ்டிரோனை உருவாக்கக்கூடிய ஜிங்க் சத்து இந்த பூசணி விதையில் அதிகமாக இருக்குது. கூடவே வைட்டமின் ஈயும் இதில் இருக்கிறது ஆண்களுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெர்மில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுப்பாங்க. ஸோ அந்த உயிரணுக்களுடைய உருவ அமைப்பை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நம்ம ரத்தத்தில் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுத்து நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஏற்படாமல் அந்த உயிரணுக்களுடைய உருவத்தையும் அமைப்பையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது வைட்டமின் இ அடங்கிய இந்த பூசணி விதை. அதே மாதிரி இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்கிறதுனால உயிரணுக்களுடைய எண்ணிக்கையும் உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ உயிரணுக்களுடைய எண்ணிக்கையும் சீர்படுத்தி அதனுடைய மொட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய நகரும் திறன், ஊறும் திறனையும் மேம்படுத்தி அதனுடைய அமைப்பையும் சீர்படுத்தி மார்ஃபாலஜி ஆஃப் தி ஸ்பெர்மையும் சீர்படுத்தக்கூடிய தன்மை நம்மளுடைய பூசணி விதைக்கு இருக்குது. அதே மாதிரி அதில் ஒமேகா 3 ஃபேட்டி அமிலம் இருக்கிறதுனால அந்த ஸ்பெர்ம் லிக்விட், அந்த விந்து நீரினுடைய ஆரோக்கியத்தையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக, குவாலிட்டி ஆஃப் த செமினல் ஃப்ளூயிட் அதையுமே சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது தான் நம்ம பூசணி விதை. ஸோ இத்தனை நன்மைகளும் அடங்கிய பூசணி விதையை குழந்தை பாக்கியத்திற்காக பெண்கள் எப்போ எடுத்துக்கணும், ஆண்கள் எப்போ எடுத்துக்கணும்?
பெண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டேலேருந்து கால்குலேட் பண்ணி ஒரு 7th டேல இருந்து 15th டே வரைக்கும் டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஸ்பூன் வீதம் இரவு ஊற வச்சு காலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பொடி பண்ணி காலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, வெந்நீரில் எடுத்துக்கலாம். இது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்போ எடுத்துக்கலாம்னா எல்லா நாளுமே எடுத்துக்கலாம். இரவு ஊற வைத்து காலையில் அதை அரைச்சி பாலில் கலந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வீதம் எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும் பொழுது பெண்களுக்கு அவங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்கிறதுக்கும் கருமுட்டை நல்லா கருப்பையில் பதிஞ்சு வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கையும் சரி, அதனுடைய நகரும் தன்மையும் சரி, அதனுடைய அமைப்பையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ குழந்தை பாக்கியத்திற்கு உதவக்கூடிய பூசணி விதையை ஆண்களும் பெண்களும் எப்படி பயன்படுத்த முடியும், அதை எடுத்துக்கும் பொழுது உடல் முழுமையாக குளிர்ச்சி அடையும். சீக்கிரமே பெண்கள் தாய்மை அடையிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.